பிரைஸ் லார்ட். இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்குங்க. நிஜமாவே ஆண்டவர் என் மீது கிருபையா இருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய சூழ்நிலைகள் நடக்காம இருக்கலாம், நிறைய போராட்டங்கள் இருக்கலாம், சில காரியங்கள் தாமதித்து கொண்டு இருக்கலாங்க. அப்பெல்லாம் நம்ம யோசிப்போம், ஐயோ மற்றவங்களுக்கு தான் கிருபை இருக்கு, என் வாழ்க்கையில சுத்தமா கிருபை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. நான் கூட யோசிச்சுட்டு இருந்தேங்க, என் வாழ்க்கையில கிருபையே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்டவர் ஒரு காரியத்தை எனக்கு ஞாபகப்படுத்தினாருங்க. நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக பிசாசினால ரொம்ப ரொம்ப நான் கஷ்டப்பட்டு இருந்தேன், வேதனைப்பட்டு இருந்தேங்க. ஒவ்வொரு நாளும் நைட்டு ஒருத்தர் மீது பிசாசு வந்து என் தலையில் உள்ள ரத்தத்தை எல்லாம் குடிக்குங்க. அவங்க அடுத்த நாள் காலையில் வாய் கொப்பளிக்கும் போது எனக்கு ரத்த ஸ்மெல்லாக வருது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த நாட்களில் என் ஆண்டோடைய கிருபைனால தான் இன்றைக்கு நான் ரட்சிக்கப்பட்டவளா, ஆண்டோடைய கிருபையினால் இன்னைக்கு நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேங்க. அதுபோல் நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ சூழ்நிலையில் எவ்வளவோ போராட்டத்தின் மத்தியில் ஆண்டோடைய கிருபை நம்மளோடு இருந்ததுனால தான் இன்னைக்கும் நம்ம உயிரோடு கூட இருக்கிறோங்க. அதனால் நம்ம ஒரு நாளும் யோசிக்க வேணாம், ஐயோ எனக்கு கிருபையே இல்லைன்னு சொல்லிட்டு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்தில் கிருபை டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க, யூனிக்காக இருக்குங்க. ஸோ அந்த கிருபையை நினைத்து நம்ம சந்தோஷப்படுவோம், கொண்டாடுவோம். கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய எல்லா காரியத்தை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.